எல்லோரையும் போல ஒரு குத்துப்பாட்டு இருக்க வேண்டும், நெருக்கமான காதல் காட்சியில் இருக்க வேண்டும், கவர்ச்சிகரமான காட்சிகள் அமைய வேண்டும், அதுதான் வியாபார உத்தி என்று ஒரு வரையறையை வைத்துக் கொண்டு ஸ்கிரிப்ட் எழுதுகிற நிலை இருக்கிறது. அந்த வரையறைகளை உடைக்க முடியும். கதாநாயகன்களின் மூலம் நம்பிக்கையை மக்களிடத்திலே விதைக்க முடியும். எவ்வளவோ கருப்பொருள்கள் நமக்கு இந்த சமூகத்தில் கிடைக்கின்றன. இந்த திரைப்படம் வன்முறையை அடிப்படையாக கொண்டிருக்கிறதா அல்லது கவர்ச்சிகரமான காட்சிகளை கொண்டிருக்கிறதா என்று நமக்கு தெரியாது. ஆனால் பொதுவாக இப்படி ஒரு பார்வை இருப்பதை நாம் பார்க்கிறோம். நான் பார்க்கிற எல்லா படங்கள்லையும் குறைஞ்சது 3 சண்டை இருக்கு, 4 சண்டை இருக்கு. அதுல கடுமையான இரத்த வெறி கொண்ட வன்முறைகள் இருக்கின்றன. அதை பார்க்க 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 வன்முறை என்பது இயல்பானது என்று ஒரு உளவியல் இங்கே கட்டமைக்கப்படுகிறது. வன்முறையை கண்டு ஐயோ இது பாவம், இது தவறு, இது அநீதி, இப்படி செய்யலாமா என்று பதறுகிற உள்ளம் போய் இதுவெல்லாம் இயல்பானது, இதுவெல்லாம் நடக்கும், இவையெல்லாம் நடக்கத்தான் வேண்டும் என்று ஒரு பொது உளவியலை இத்தகைய காட்சிகள் கட்டமைக்கின்றன. வன்முறையின் மீது ஒரு எதிர்மறை விமர்சனம் இல்லாமல் அதை கடந்து போகிற நிலை உளவியலாக கட்டமைக்கப்படுகிறது. எந்த ஒரு காட்சியை திரும்ப திரும்ப நாம் காட்டுகிறோமோ அந்த காட்சி இயல்பான ஒன்றாக மாறிவிடுகிறது. எவ்வளவு பேரை தீ வைத்து கொளுத்தினாலும் நம்ம கண்டுக்காம இருக்கிறோம். ஏன்னா திரைப்படங்களில் பார்த்த காட்சிகள். பெண்களை நிர்வாணப்படுத்தி பெட்ரோல் ஊற்றி கொளுத்தினாலும் நாம் அப்படியே அதை வெறும் காட்சியாக பார்த்து கொண்டு சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம், அரட்டை அடித்துக் கொண்டிருக்கிறோம். நம் மனம் பதறுவதில்லை. இவையெல்லாம் வாழ்க்கையில் நடக்கிறது. கொடூரமான படுகொலைகள் நடக்கின்றன. மேலவளவிலே 7 பேரை வெட்டி படுகொலை செய்கிறார்கள் பட்டப்பகலில். தமிழ்நாடு அமைதியாக இருந்தது. திண்ணியம் என்கிற இடத்திலே ஒருவன் கொடுத்த பணத்தை திருப்பி கேட்டான் என்பதற்காக அவனை கட்டி வைத்து உதைத்து அவன் வாயிலே மலத்தை திணித்தார்கள். நாடு அமைதியாக இருந்தது. 2002ஆம் ஆண்டு நான் வன்னிக்கு போயிருந்த போது அண்ணன் பிரபாகரன் அவர்கள் போனவுடன் என்னிடத்தில் கேட்ட கேள்வி இதுதான். திண்ணியத்தில் ஒருவன் வாயில் மலத்தை திணித்தானே, என்ன கொடுமை, 3 நாள் நான் உறங்கவே இல்லை. இதையெல்லாம் எப்படி உங்கள் மாநிலத்து தலைவர்கள் சகித்து கொண்டு அமைதியாக இருக்கிறார்கள்? வாயிலே மலத்தை திணித்தவன் இன்னும் உயிரோடு இருக்கிறானா என்று கேட்டார். ஒரு அநீதி நடக்கிற போது ஒருவன் உள்ளம் கொதிக்கிறது என்றால் அவன்தான் புரட்சியாளன். எந்த ஊர்ல நடக்குது, எங்க ஊர்ல நடக்குதா அப்படின்னு பார்த்து கொதிப்படைகிறவன் இல்லை. எங்க சாதிக்கு நடக்குதான்னு பார்த்து கொதிப்படைகிறது கொதிப்பல்ல, புரட்சி அல்ல. எங்கோ ஒரு இடத்தில் அநீதி நடக்கிறது என்றால் இந்த அநீதி நடப்பது கொடுமை என்று பதறுகிற அந்த உள்ளம், அதுதான் புரட்சிகர உள்ளம். அப்படி பதற முடியாமல் ஆக்குவது எது என்றால் திரைப்படங்களில் காட்டுகிற இத்தகைய காட்சி.